பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஒளிரச் செய்து வழி காட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தோன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே, உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே, என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுதே. இயேசுவே, உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. தீமைகள் தகந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே.
பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே, உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாடுமே அன்பு பாதையில் வாழ்வு நடந்திடுமே. பரமண்டலத்திலும் பூமண்டலத்திலும் சகலால் முழங்காலிட்டு சர்வாராதனை நமஸ்காரம் செய்யப்பட்ட தக்கவராகிய சலோகாதிகாரண கர்த்தாவே, மிகுந்த வணக்கத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். தேவருக்கு நிந்தையாக சொல்லப்பட்ட சகல தூசணங்களுக்கும் பரிகாரமாக பிராதிமிகர் உமக்கு செலுத்துகின்ற அனந்த புகழ்ச்சி தோத்திரங்களை தேவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்களின் வாழ்க்கை ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலுமாகவும் வழிந்தோடியது. வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இறைவனின் இரக்கமே, உலகம் முழுவதையும் உள்ளடக்கி உமது இரக்கம் முழுவதையும் என் மீது நிறைய பொழிந்தருளும். இயேசுவின் திருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே, நான் உம்மை நம்புகின்றேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து உணவை எங்களுக்கு அடித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைகள் விடப்படாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்தமரியாயே சரீசுடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்தமரியாயே சரீசுடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்களை இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஸ்தமரியாயே சரீசுடைய மாதாவே, பாவிகளான எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் வல்லவராகிய சரீசுனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுவனாய் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உட்பவித்த கன்னிமரியாளிடமிருந்து பிறந்தார். கொஞ்ச காலத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். உலகத்துக்கு எல்லாம் வல்லவராகிய சரீசுடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்தில் ஜீவனை மரித்த இடத்திற்கு வருகிறார். பரிசுத்த ஆவி விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். எங்களுடைய சமூக பிரயோஜனத்தை விசுவாசிக்கிறேன். பாவத்தை விசுவாசிக்கிறேன். சரீரத்தான விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிரந்தர பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிரந்தர பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிரந்தர பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிரந்தர பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிரந்தர
பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிதாவே, எங்கள் ஆண்டவர் நேச மகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நீயே எமது வழி, எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நான்கு திசையும் பாதைகள் சந்திக்கின்ற வேளைகள், நன்மை என்ன தீமை என்ன அறியாத கோலங்கள். நீங்கள் வழியாவா, நீதியின் பாதையின் பொருளாவா. நீங்கள் வழியாவாய், நீதியின் பாதையின் பொருளாவாய். உனது பாத பதிவுகள் எமது வாழ்வின் தெரிவுகள், அவற்றில் நாம் நடந்தால் வெற்றியின் கனிகள். நீயே எமது வழி, நீயே எமது ஒளி, நீயே எமது வாழ்வு இயேசையா. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவர் நேச மகனமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக, பாவங்கள் போக்கி பரிசுத்தமாக, பரமனுந்தன் பாதம் வந்தேனே, பரமனுந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ, அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே, அழைக்கும் உந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் என்னை மீட்டருள்வாயே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவருடைய இயேசு மகனமாக இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். நாளும் தோழி உம்மை அன்றி யாரை பாடுவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தோழி உம்மை அன்றி யாரை பாடுவே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரம
தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீன்றளித்தேன் தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீன்றளித்தேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே எங்கள் ஆண்டவரும் நேச மகனமாகிய இயேசு கிறிஸ்துவே, திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உமக்கு கொடுக்கின்றோம். தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. உலகே கண்கள் திறவாயோ, உவகை என்றும் காணாயோ. என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. விரிந்த உலகம் படைத்தவன் அன்பு இதயம், உயர்ந்த விரிந்த வானம் படர்ந்து அவன் மனம் கூறும். எங்கெங்கும் வீசிடும் ஜில்லென்ற காற்றும், பொங்கிடும் நீரின் ஓச்சும். மின்னிடும் நீங்களும் ஒளி தரும் கதிரும், மின்னலும் தன்னொளி நிலவும். என்ன அழகு எங்கெங்கும் மெருகு, என்ன அழகு எங்கெங்கும் மெருகு. எழில் கண்டு வணங்கு, இன்பம் அள்ளி பருகு. என் தெய்வம் வாழும் பூமி இது, இத்துணை அழகு இது. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த
நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பிதாவே எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கின்றோம். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மை நாங்கள் நம்பிக்கை வைக்கின்றோம். பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். எல்லாரும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைக்கடந்த உமது அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கவும் நமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழிக்கு நடத்தி செல்லும். இவர்களையும் இவருடையவர்களையும் தீமையின் கொடுமையின் என்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் எனது அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மை நம்புகின்றேன். இயேசு மரிசூசை நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். கிறிஸ்துவே கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். சுவாமி கிருபையாயிரம். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். வரத்தை படைத்த பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தெய்வனை ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தெய்வனை ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தெய்வனை ரட்சியும் சுவாமி. பரிசுத்த தாமதமாக ஏக சர்வேஸ்வரா, எங்களை தெய்வனை ரட்சியும் சுவாமி. சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். பரலோக அருவியை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். எல்லாமே உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் கடவுளின் வைக்கிறேன். சந்த வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் உலகம் வைக்கிறேன். முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் மகா வைக்கிறேன். பரிசுத்த ரகசியங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் எங்களை வைக்கிறேன். தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் எங்களுக்கு வைக்கிறேன். நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் நாங்கள் வைக்கிறேன். அனைவருக்கும் தலைகளை காப்பாற்றி வர காரணமாக இருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் பாவ வைக்கிறேன். செடில் மீட்டு கை தூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் மனித வைக்கிறேன். அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களும் உதவளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் முத வைக்கிறேன். அழுக்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியம் வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் சத்திய வைக்கிறேன். திருச்செவில் சாற்றில் காட்டிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் அது பேரில் அருள் வைக்கிறேன். சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின்
அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். ஞானஸ்தானத்திலும் பச்சாதாப இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் திவ்ய நற்கனையிலும் குருத்துவத்திலிருந்து தந்தருளி இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். பாவிகளை மனம் திரும்பும் இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் பாவி விசுவாசிகள் ஒளிபெறுவதத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நீதிமான்களில் அர்ச்சிப்பு இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். காய்கிறது சுரந்ததோடு ரத்தத்தின் வழியாக இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். மகா பரிசுத்த சுத்தினாலயங்களை புனிதப்படுத்தி இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாக மரியமாலயங்களுக்கு தாயாக தர காரணமாய் இருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவர்களுக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். எங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் கதிகளை வைக்கிறேன். தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் மரித்தோரின் வைக்கிறேன். அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். சிறந்த ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் சகல வைக்கிறேன். புனிதரின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நீக்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். அற்புதங்களில் வச்சாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் உலகத்தின் வைக்கிறேன். பாவங்களை போக்கினர் செம்மற்புருவியாகிய இயேசுவே இயேசுவே பாவங்களை போக்கியருளும். உலகத்தின் பாவங்களை போக்கினர் செம்மற்புருவியாகிய இயேசுவே இயேசுவே பிரார்த்தனையை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்கினர் செம்மற்புருவியாகிய இயேசுவே இயேசுவே எங்களை தயவுடைய இரட்சியும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கங்கள் சகல படைப்பின் பேரில் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, நம்மில் விசுவாசம் நம்பிக்கை கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டவரே, உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாக இருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து தந்தருளும் சுவாமி. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம். இறைவசனங்கள் 25 முதல் 27 முடிய. அவ்வேளையில் இயேசு, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவருமன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, நாம் வாழுகின்ற இந்த காலம் மிக நெருக்கடி மிக்க ஓர் போதாத காலம் என்று கூட சொல்லலாம். நமது பங்கிலே நடந்த ஒரு நிகழ்வு, ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகனுக்கு
நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அயல் நாட்டிலே கிடைத்தது. எனவே அந்த வேலையிலே அவன் சேர்வதற்கு ஆயத்தமாக இருந்தான். மார்ச் மாதத்திலே சேர்ந்திருக்க வேண்டும், கடந்த மார்ச் மாதம். ஆனால் இந்த தொற்று நோயின் காரணமாக அவன் அந்த வேலைக்கு சரியான நேரத்திலே போக முடியவில்லை. அதற்கான வாய்ப்பும் வசதியும் இல்லை. ஆக வேலையை ஒரு பக்கம் இழந்தவனாக நிற்கின்றான். இன்னொரு பக்கம் அவனுடைய தாய்க்கு தீராத ஒரு நோய். மருத்துவமனைகளிலே பல மாதங்களாக வைத்து பார்க்கிறார்கள். கடந்த மாதத்திலே அந்த இறந்து போகின்றாள். ஆக தாய் இறந்து போகின்ற நேரத்திலே தாயினுடைய அடக்க சடங்கிற்காக அவருடைய மகள் அயல் நாட்டிலிருந்து வர முடியவில்லை. எனவே அதுவும் ஒரு தீராத வலியாக, ஒரு தீராத நோயாக, தீராத ஒரு துயரமாக மாறிவிட்டது. இது போதாதென்று அவர்களுடைய குடும்பத்திலே இன்னொரு ஒரு சொல்ல முடியாத நெருக்கடி மிக்க பிரச்சனை. ஆக இதெல்லாம் சேர்ந்து இந்த மகனை, இவருடைய உள்ளத்தை வாட்டிக்கொண்டே இருந்தது. எனவே என்னிடத்திலே பகிர்ந்து கொண்டார். அப்போது நான் அவருக்கு சொன்னேன், இந்த துன்பங்களை கண்டவுடன் தயவு செய்து நீங்கள் நொந்து கொள்ள வேண்டாம். இது ஒரு துரதிர்ஷ்டமான நேரம் என்று உங்களையே நீங்கள் வேதனைப்படுத்தி கொள்ள வேண்டாம். நிச்சயமாக இது துரதிர்ஷ்டவாசமான நேரம் அல்ல, இது ஒரு கடவுளின் நேரம் என்று நினையுங்கள். கடவுள் இதன் வழியாக உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்வார் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். துன்பத்தை கடந்துதான் இந்த மனித வாழ்விலே சில படிகளை நாம் ஏற முடியும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள். சீக்கிரமாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை தருவார் என்று சொல்லி முடித்தேன். கடந்த மாதத்திலிருந்து ஒரு சில கம்பெனிகளின் சார்பாக சார்ட்டர்ட் ஃப்ளைட் என்று சொல்வார்கள், ஒப்பந்தம் செய்யப்பட்டு ஒரு சில சிறப்பு விமானங்களை இயக்கிய தருணத்திலே இந்த மகன் மீண்டுமாக அவன் இழந்து போய்விட்டானோ என்று நினைத்த அந்த வேலையை பெற்றுக்கொண்டான். வேலையிலே சேர்ந்து நல்ல ஒரு சம்பளத்தை அவன் பெறுகின்ற வண்ணம் அவனுக்கு அதிலே நிறைவை காண முடிந்தது. தந்தையே, நீங்கள் சொன்னது சரிதான். கடவுளின் மகிமையான கரத்தை நான் காணுகிறேன். பல துன்பங்கள், பல நெருக்கடிகள் என்னை கடந்த காலம் முழுவதும் வாட்டினாலும் கூட அதையெல்லாம் கடந்துதான் நான் எனது வாழ்விலே கடவுளின் கரத்தை, கடவுளின் மகிமையை, கடவுள் எனக்கு தர காத்திருக்கின்ற அந்த பெருமையை என்னால் கண்டு கொள்ள முடிந்தது, அனுபவிக்க முடிந்தது என்று கண்ணீர் விட்டான். பிரியமானவர்களே, அடிக்கு மேல் அடி என்று சொல்வார்கள். நமது குடும்பங்களிலே இதை பல நேரங்களில் கண்டிருக்கிறோம். ஒரு நோய் வந்திருக்கும், அதே குடும்பத்திற்கு ஒரு விபத்து கூட வந்திருக்கும், அதே குடும்பத்திற்கு ஒரு விதமான சுமைகள் வந்து சேர்ந்திருக்கும், அதே குடும்பத்திலே நடக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம். ஆக இதெல்லாம் வருகின்ற போது மனம் உடைந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். ஏன் ஏன் எனக்கு, ஏன் என் குடும்பத்திற்கு, ஏன் இதெல்லாம் வந்து சேர வேண்டும் என்று பல நேரங்களில் இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். பிரியமானவர்களை, இந்த நாளினுடைய நற்செய்தி அதற்கு பதில் சொல்கிறது. ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் என்று சொல்லி முடிக்கின்றார். இதிலே இப்படிப்பட்ட துன்பங்கள், துயரங்கள் நம்மை வாட்டுகின்ற போது இரண்டு அணுகுமுறைகளை இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் கொண்டிருக்கிறார்கள். முதல் அணுகுமுறை, அறிவு அளவிலே நாம் எல்லாவற்றையும் நினைக்கிறோம். அறிவு அளவில் என்ன நினைக்கிறோம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும், ஏன் குடும்பத்துக்கு மட்டும் இது நடக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன காரணம்? அப்படி காரணத்தை நோண்டிக்கிட்டே இருப்போம். ஒரு கட்டத்திலே இவன் எனக்கு இதை செய்து விட்டான், அடுத்தவர்கள் அதை செய்து விட்டார்கள், எனவே அவர்களது செய்வினைதான் எனக்கு இப்படி வந்து வேதனையை, வாதையை கொடுக்கிறது என்று அடுத்தவர்கள் மீது நம்முடைய துயரத்திற்கான பழியை போடுகிறோம். இரண்டாவது காரணம், நம்மீதே நாம் பழி சுமத்தி கொள்கிறோம். நான் சரியில்லை, எனக்கு நேரம் சரியில்லை, கடவுள் ஏன் தான் என்னை படைச்சாரோ, இப்படியெல்லாம் நான் இந்த உலகத்தில் கண்டு
கடந்து துன்பப்பட வேண்டுமா என்று நம்மீதே, நமது வாழ்க்கை மீதே, நமது பிறப்பின் மீதே சில நேரங்களிலே பழிகளை நாம் சுமத்தி கொள்கின்றோம். அதுவும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சிந்தனையாக, அறிவு சார்ந்த ஒரு போராட்டமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னும் நம்மிலே ஒரு சிலர் முன்னோரின் பழி பாவத்திலே, சாபத்திலே அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக, என் தாத்தா என் பூட்டம்மார் என்னமோ செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவங்கெல்லாம் செஞ்ச பாவம்தான் எங்கள் குடும்பத்தை வாட்டி வதைக்குது என்று முன்னோர்கள் செய்த பழி பாவம்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று பல்வேறு விதங்களிலே தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத பழிபாவம், தேவையில்லாத இந்த நம்பிக்கையோடு இந்த துன்ப துயரத்தை அணுகுகின்றோம். பிரியமானவர்களே, அவ்வாறு அல்ல. ஆண்டவர் இயேசு இரண்டாவது அணுகுமுறையை நமக்கு தருகின்றார். இதயம் சார்ந்து உன் கடவுளை தேடு. அதாவது குழந்தை உள்ளத்தோடு நீ உன் கடவுளை தேடினால், குழந்தை என்ன பண்ணுது? ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு போராட்டம் வருகின்ற போது தம்மால் அதை சமாளிக்க முடியலை, இந்த நேரத்தில் தான் செய்ய வேண்டியது என்ன என்று பார்த்து தன் தாயை நோக்கி ஓடுகிறது. கீழே விழுந்துட்டால் கூட, வீட்டு முத்தத்தில் ஒரு குழந்தை விளையாடுது, கீழே விழுந்துருது, ரத்தம் வடியுது. உடனே என்ன செய்யுது? இரத்தத்தை தானே தொடச்சி மருந்து போட்டு தானே அதற்கு கட்டு போடுவதில்லை. ஐயோ ரத்தம் வந்துட்டு, தனக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தை நேராக வீட்டு முற்றத்திலிருந்து வீட்டுக்குள்ளே ஓடி வரும். அப்பாவையோ அம்மாவையோ பார்த்து ஓடி வரும். அம்மாவை அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறோம். எம்மா நான் கீழே விழுந்துட்டம்மா, அடிபட்டுட்டுமா, ரத்தம் வடியுதுமா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாய் முதலிலே செய்கிற வேலை கட்டி பிடிப்பான். பயப்படாத, அது சரியாயிரும், நான் மருந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் அரவணைக்கின்ற அந்த அரவணைப்பு, அந்த தாயினுடைய அன்பு, அந்த தாயினுடைய தேற்றுதல் கண்டவுடனே அந்த பிள்ளையினுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேதனையும், அனைத்து பாரமும், அனைத்து புலம்பலும் இல்லாமல் போகிறது. அந்த தாய் மருந்து போடுவுடன் அந்த பிள்ளை முற்றிலுமாக அமைதியை பெற்றுக்கொள்கிறது. பிரியமானவர்களை, இந்த குழந்தைக்குரிய இந்த மனநிலை, இந்த குழந்தைக்குரிய இதயம்தான் நமக்கு இருக்க வேண்டும். என்ன துன்பம் வந்தாலும் இந்த ஆண்டவரிடத்திலே இந்த குழந்தையைப் போல ஓடி வருவோம் என்று சொன்னால், இந்த ஆண்டவர் தருகின்ற அரவணைப்பு, இந்த ஆண்டவர் தருகின்ற தேற்றுதல், இந்த ஆண்டவர் தருகின்ற ஆறுதல் நிச்சயமாக நம்மை அமைதிப்படுத்தும். அதைத்தான் ஆண்டவர் அருமையாக சொல்லுகிறார். ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும், அறிவு சார்ந்து நினைக்கின்ற இந்த ஞானிகளுக்கும் விவேகிகளுக்கும் இதை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தியதால் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆக ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே உள்ள அந்த உறவு, அந்த உறவுக்கான மனம் குழந்தைத்தனம் கொண்ட ஒரு மனமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளிலே கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, புனித சின்னப்பர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே சொல்லுகின்றார், உடல் ஒன்றே உறுப்புக்கள் பல. எவ்வாறு அனைத்து உறுப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரே உடலாக இருக்கிறதோ அதே போலவே கிறிஸ்துவும் உங்களோடு ஒன்றித்திருக்கிறார் என்று அருமையாக சொல்லுகிறார். ஆக நீ துன்பப்படுற, நீ வேதனைப்படுற அப்படின்னு சொன்னால் நீ மட்டுமல்ல, உன்னோடு சேர்ந்து இந்த ஆண்டவரும் துன்பப்படுகிறார். ஏனென்றால் உன் உடலுக்கு அவர் தலையாக இருக்கிறார். ஞானஸ்நானத்தின் வழியாக நீ அவரோடு ஒன்றித்திருப்பதால், கிறிஸ்துவின் மறை உடலிலே நீ உறுப்பாக இருப்பதால், நீ படுகின்ற துன்பம், நீ படுகின்ற வேதனை, இவற்றிலே கிறிஸ்துவுக்கும் பங்கு உண்டு. அவரும் உடன் சேர்ந்து உன்னோடு துன்புறுகிறார் என்று புனித சின்னப்பர் அருமையாக நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வாசகத்தினுடைய முதல் 2வது பகுதியிலே நாம் காணுகின்றோம். 11ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலே, என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். ஆக இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையுமே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையுமே என் தந்தையாகிய கடவுள் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கிறார் என்று அருமையாக சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன? நாம் எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். நாம் எல்லாரும் இந்த மூத்த சகோதரன் இயேசுவுக்கு சொந்தமான பிள்ளைகள். இந்த இயேசு மூத்த சகோதரன் என்றால் நாம் எல்லோரும் அவருடைய சகோதரர்களாக,
தம்பிகளாக தங்கைகளாக இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லோரும் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் என்று சொன்னால் அவர் நம்மை தனியே விட்டு விடுவாரா? நம் துன்பத்தை கண்டு அவர் மனமகிழ கூடுமா? நிச்சயமாக அல்ல. நம் துன்பத்திலே இந்த மூத்த சகோதரன் இயேசுவுக்கு நிச்சயமாக பங்கு உண்டு. இந்த துன்பத்திற்கு மத்தியிலே அவர் ஆறுதல் படுத்த, நம்மை அமைதிப்படுத்த அவர் எப்போதும் விளைகின்றார் என்பதைத்தான் இந்த திருவசனம் நமக்கு அருமையாக சுட்டி காட்டுகின்றது. இதைத்தான் எஸ்ஐயாவினுடைய இறைவாக்கிலே 53ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கின்றோம். நமது பிணிகளையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார், நமது நோய் நொடிகளையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், நம்மை நலமாக்குகின்ற தண்டனை அவர் மீது விழுந்தது என்று சொல்லுகிறார். ஆக உனக்காக எனக்காக இந்த உலகத்தினுடைய அனைத்து மனிதர்களுடைய துன்பத்தையும் இவர் சுமப்பவராக, சிலுவையிலே சுமந்தவராக, இன்னும் தொடர்ந்து சுமந்து நம்மை அரவணைக்க காத்து கிடக்கின்ற ஒரு அற்புத இரக்கத்தின் ஆண்டவராக இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த திருவசனம் நமக்கு மீண்டுமாக சுட்டி காட்டுகிறது. புனித பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே சொல்லுவார், இத்துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்ள முடிகிறது என்று நினைத்து அகமகிழுங்கள். இத்துன்பங்களில் நீங்கள் இந்த அளவுக்கு நான் துயரப்படுகிறேன் என்று நினைத்து பார்த்து அகமகிழுங்கள் என்று புனித பேதுரு அருமையாக சொல்லுகிறார். ஏன் அகமகிழ வேண்டும்? துன்பத்தை கண்டு யாராவது சந்தோஷப்பட முடியுமா? துன்பத்தை கண்டு யாராவது ஆனந்த கண்ணீர் விட முடியுமா? இல்லை. ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து நீங்கள் அகமகிழ வேண்டும். ஏனென்றால் உங்களது துன்பம் ஏதோ உங்களுக்கான துன்பம் அல்ல, அது கிறிஸ்துவின் பாடுகளிலே, கிறிஸ்துவின் சிலுவை போராட்டத்திலே உங்களுக்கு கிடைத்த பங்கு என்று சொல்லுகிறார். ஆக சிலுவையிலே இயேசுனுடைய கஷ்டத்தில், இயேசுனுடைய சிலுவை போராட்டத்திலே, பாடுகளிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கிறது. உங்களுக்கும் அந்த வேதனையிலே ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அதை நினைத்து நீங்கள் அகமகிழுங்கள் என்று அருமையாய் சொல்லி முடிக்கின்றார். எனவே பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட துன்பம், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட நெருக்கடிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் எல்லா மக்களும் நினைக்கிறது போல கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருந்து நம்ம ஒரு நாளும் நினைக்கக்கூடாது, அவன் செஞ்ச பாவமோ, நான் செஞ்ச பாவமோ, அல்லது மூதாதையர் செஞ்ச பாவமோ என்னை இப்படி வாட்டி வதைக்கிறது என்று பழிகளை சுமத்துவதை விட, இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியிலும் என் கடவுள் என்னோடு துன்புறுகிறார், என்னை அரவணைக்கின்றார், எனக்கு ஆறுதல் தருகின்றார், என் உள்ளத்தை அமைதிப்படுத்துகின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், என் நுகம் உங்களை அழுத்தாது என்று கற்றுத்தருகிறார். பல நேரங்களிலே நம்முடைய துன்பம், நம்முடைய வேதனைகள் எல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டிய அந்த தருணத்திலே பணம் சம்பாதிக்க முடியல, பணம் கிடைக்கல, செலவுக்கு ஒரு காரணம் வந்துவிட்டது என்று பணத்தையும் இந்த உலகத்தினுடைய இன்பங்களையுமே தாங்கி நம்முடைய சுமைகள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ உன் குடும்பத்துக்காக வேதனைப்படுற, உன் பணத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்காக வேதனைப்படுகிற, உனக்கு வாய்ப்பு வசதி கிடைக்கவில்லையே என்று வேதனைப்படுற, உனக்கு வாழ்க்கையிலே நினைத்தது நடக்க முடியலை என்று வேதனைப்படுகிற, ஆனால் என் சுமையை நீ சுமப்பா என்று சொன்னால் இந்த தேவையில்லாத வேதனைகள் உனக்கு வரப்போவதில்லை என்று சொல்லுகிறார். எனவே ஆண்டவருடைய சிலுவை அது அன்பின் சிலுவை, அது தந்தையாகிய கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற வாழ்வுக்கான சிலுவை. இவற்றை நாம் சுமப்போம் என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மற்ற சுமைகள் நமக்கு பெரிதான சுமைகளாக இருக்க போவதில்லை என்ற பாடத்தையும் கற்றுத்தருகிறார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு, இதயபூர்வமான மனநிலையோடு, குழந்தைக்குரிய மனநிலையோடு நம் ஆண்டவரோடு சேர்ந்து பயணிக்க இந்த திருமணி ஆராதனையிலே ஆண்டவருடைய அருள் வேண்டுவோம். ஆமென். நாம் எல்லோரும் எழுந்து நின்று இந்த நன்றி மன்றாட்டுக்களோடு கூட ஆண்டவருக்கு நாம் நம் வாழ்விலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக, நம் வாழ்விலே குறிப்பாக துன்பத்தை, துயரத்தை, வேதனையான தருணங்களை, இழப்புகளை சந்தித்த நேரங்களிலெல்லாம் நம் ஆண்டவர் அதை தாங்கிக் கொண்டார். நம் ஆண்டவருக்கும் அந்த துன்பத்திலே பங்கெடுக்க அவர் நம்மை ஓடோடி தேடி வந்திருக்கிறார். நம் சுமைகளை சுமந்து கொண்டார் என்பதை நினைத்து பார்த்தும்
இந்த தருணத்திலே ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் நன்றியை செலுத்துவோம். இந்நாள் வரை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து வருகின்ற கிருபைக்காக அநேக குடும்பத்தினர் இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார்கள். கணவருக்கு எடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையிலே எந்தவித பிரச்சனையுமின்றி நிறைவாக காத்து கொண்ட கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். குழந்தை பாக்கியம் பெற்றமைக்காக ஒருவர் இறைவனின் இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறார். 23 ஆண்டுகளாக வேண்டுதல் செய்த காரியம் நிறைவேறப் போகிற கிருபைக்காக ஒருவர் இரக்கத்தின் அரசருக்கு நன்றி கூறுகிறார். குடும்பத்திலே உடல் நல குறைவினால் பாதிக்கப்பட்டிருந்த 3 பிள்ளைகளுக்கும் அற்புத சுகம் தந்தமைக்காக ஒருவர் இணையில்லா இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். வார்த்தைக்கு பொருள் இல்லையோ இறைவா, பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. கப்பலில் இருந்து வீடு வந்து சேர்ந்தமைக்காக எந்தவித நோய் தொற்றும் அணுகாமல் காத்த காருண்யத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். அயல் நாடுகளிலும் வெளியூர்களிலும் பணிபுரிகின்ற அனைவரும் நோய் தொற்றிலிருந்து பாதுகாக்கப்பட்டு வருவதற்காக ஒருவர் இரக்கத்தின் தேவனுக்கு நன்றி கூறுகிறார். கணவருக்கு வேலை வாய்ப்பு குறைந்துவிட்ட சூழ்நிலையிலும் குடும்பத்தை எந்த குறையுமின்றி வழி நடத்தி வருகின்ற மேலான பாக்கியத்திற்காக இரட்சிப்பின் தேவனுக்கு ஒருவர் நன்றி கூறுகிறார். வியாபாரத்தில் பிடிபட்ட இழப்பை சரி செய்ய பண உதவி கிடைத்தமைக்காக காருண்ய தேவனுக்கு ஒருவர் நன்றி கூறுகிறார். உடல் நல குறைவோடு அன்றாடம் வேலைக்கு சென்று வரும் தந்தையை தொற்று நோயிலிருந்து காத்து வருகின்ற கிருபைக்காக ஒருவர் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. கடல் தொழிலை கடந்த காலங்களிலே ஆசிர்வதித்த மாபெரும் தயவுக்காக 3 சகோதரர்கள் இரக்க தேவனுக்கு நன்றி கூறுகிறார்கள். வைரஸ் கிருமி உலகிலிருந்து முற்றிலுமாக அற்றுப்போக செய்ய போகின்ற உம்முடைய மாபெரும் கிருமைக்காக நன்றி என்று ஒருவர் சொல்லுகின்றார். அயல் நாட்டிலிருந்து தாயகம் வருகின்ற மகனும் பேரனும் நோய் தொற்றிற்கு ஆளாகாமல் பாதுகாப்போடு இல்லம் வந்து சேரப்போகின்ற கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். கப்பலிலே பணிபுரிந்து வருகின்ற மகனுக்கு பூரணமான உடல் சுகத்தை கொடுத்து காத்து வழிநடத்தப் போகின்ற அருளுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். மகனின் திருமணம் எந்தவித தடங்களும் இன்றி நல்ல முறையிலே திட்டமிட்டவாறு நடைபெறுவதற்கு ஆண்டவர் தாமே தரப்போகின்ற அருள் நிறைந்த அவருடைய கரத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். கணவருக்கு எந்தவித தடங்களும் இன்றி நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்கப் போகின்ற கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் கருணைக்கு எதிர்கொள்ளப் போகின்ற மருத்துவ நிபுணருக்கான தகுதி தேர்விலே எந்த மின்றி சிறப்பாக பங்கெடுத்து அதை எழுதப் போகின்ற கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். பணிமை அன்னையின் திருவிழா எந்த தடங்களும் பிரச்சனையுமின்றி அமைதியான முறையிலே அனைத்து வழிபாடுகளும் நடைபெறப் போகின்ற இறைவனின் அன்பு கரத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். டெல்லியிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற கணவரும் சகோதரனும் பாதுகாப்பாய் வீடு வந்து சேரப்போகின்ற இறை அருளுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து மக்களும் விரைவிலே உடல் நலம் பெற்று வீடு திரும்ப போகின்ற இறை கரத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். முதியோர்களும் கர்ப்பிணி பெண்களும் குழந்தைகளும் வைரஸ் நோயிலிருந்து பாதுகாக்கப்பட போகின்ற இறை மேன்மைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். மகனுக்கு நல்லதொரு திருமண வரன் அமையப் போகின்ற கிருபைக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா,
பொங்கும் முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். அநாதி சிநேகத்தால் நம்மை நேசிக்கிறவர், காருண்யத்தால் நம்மை அணைத்துக் கொள்பவர். உங்கள் அன்பு பெரியது, உங்கள் இரக்கம் பெரியது, உங்கள் கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது. எங்களை எல்லாம் உம்முடைய அன்பால், உம்முடைய கிருபையால், உம்முடைய தயவால் எங்களை காத்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. இரக்கத்தின் ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். நற்கரணை நாதரை உற்று நோக்கி பாருங்கள். நற்கரணை வடிவிலே நம்மீது இரக்கத்தை பொழியக்கூடிய அன்பு தகப்பனை உற்று நோக்கி பாருங்கள். அன்பு சகோதரனை உற்று நோக்கி பாருங்கள். நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற இக்கட்டான சூழ்நிலையில் நம்மோடு உடன் பயணிக்கிறவர், நம்மை தேய்ச்சுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர். நான் உன்னை ஒருபோதும் திக்கச்சவனாய் விடேன் என்று சொல்லி நம்மை உள்ளங்கைகளிலே பொறித்து வைத்து தாங்கக்கூடியவர். பொங்கி வழிகின்ற நீரூற்றாக நம் முன்பாக வீச்சிருக்கின்றார். நம்முடைய உள்ளத்திற்குள்ளே அமைதியும் ஆறுதலையும் பொங்கி வழிகின்ற நீரூற்றாக ஊற்றிக்கொண்டிருக்கிறார். அவரை உற்று நோக்கி பாருங்கள். வற்றாத நீரூற்று, தாகத்தை தணிக்கக்கூடிய நீரூற்று, நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடிய நீரூற்றாக, நம்முடைய உள்ளத்திற்கு அமைதியும் ஆறுதலையும் தரக்கூடிய நீரூற்றாக நம் முன்பாக வீச்சு நிற்கிறார். அவரை உற்று நோக்கி பாருங்கள். இக்கட்டான சூழல்ல என்ன நடக்கப் போகிறதோ, ஏது நடக்கப் போகிறதோ, ஒவ்வொரு நாளும் தொற்றினுடைய எண்ணிக்கையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலை என்று மாறும், இந்த நிலை என்று மாறும் என்று சொல்லக்கூடிய குழப்பமான மனநிலையோடு அவர் முன்பாக மண்டியிட்டு, ஆண்டவரே இந்த நிலை மாறட்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார். மகளே மகனே கலங்காதே, வற்றாத நீரூற்றாக நான் உங்கள் உள்ளத்தை ஆறுதல் படுத்துவேன், வற்றாத நீரூற்றாக உங்களுடைய இக்கட்டான சூழலை அகற்றுவேன் என்று சொல்லி ஆறுதல் வார்த்தை தரக்கூடியவர். இவ்வாறு அன்னை மாமரி தன்னுடைய இளம் வயதிலேயே அங்கே கபிரியேல் வானதூதர் அறிவித்த பொழுது, என்ன எப்படி நான் கன்னி ஆயிற்று, நான் எப்படி கருவுரை இயலும் என்று சொல்லி கேள்வி எழுப்பிய போது அவருடைய உள்ளத்தில் அந்த இக்கட்டான நிலையில, இதோ ஆண்டவருடைய அடிமை ஒரு வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்தில் பேசி அந்த மகிமையான வாழ்க்கையை அவளுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதே போல நாங்களும் கூட மகிமையான வாழ்க்கை பெற வேண்டும், இந்த இக்கட்டான சூழல் அகன்று போகட வேண்டும். எவ்வாறு சக்கேயு எல்லா செல்வங்களும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அனைத்தையும் இழந்தவனாய் நான் ஒன்றுமில்லாதவன் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் உம்மை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு எட்டி பார்த்தபோது அவருடைய இக்கட்டான சூழலை அகற்றினார் ஆண்டவரே. இன்று உன்னுடைய வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி சக்கேயுடைய வாழ்விற்கு ஒரு புது வாழ்வை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. பவுலடியாருடைய வாழ்வை பார்க்கிறோம். மடமை, எல்லாமே அதிகம் படித்தவர், எல்லாமே யூதனாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆவல் கொண்டவர். ஆனால் இக்கட்டான சூழல்ல ஆண்டவரை சந்திக்கின்ற வேளையிலே ஆண்டவருக்காக அனைத்தையும் குப்பையென கருதுகிறேன் என்று சொல்லி அனைத்து துன்பங்களையும் உமக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தார் பவுலடியார். அதே போல ஆண்டவரே, இந்த இக்கட்டான சூழல்ல எங்கள் அனைவரையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நிலை மாறட்டும், இந்த நிலை மாறி நாங்கள் இக்கட்டான சூழலிலிருந்து முழுமையாக விடுதலை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக ஆண்டவரே. குடும்பத்தில் காணப்படுகிற ஒரு வகையான மன குழப்பம், இந்த நிலை மாறாதா? இந்த குடும்பத்தில் அமைதி பிறக்காதா? ஒவ்வொரு நாளும் சண்டை சச்சரவு என்று சொல்லி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி அழுது பிளம்புகிற அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. அமைதியின் தேவனாக இருக்கக்கூடியவர், அமைதி உரித்தாக என்று சொல்லி உம்முடைய சீடருடைய உள்ளங்களை வாழ்த்தி அமைதியை கொடுத்த அதே வல்லமையின் இறைவன் இதோ உங்களுடைய உள்ளத்திற்குள்ளே அமைதியை தர வந்து கொண்டிருக்கிறார், அமைதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, நீ கலங்காதே, நான் உன்னை ஒருபோதும் கைவிடு, நான் உன்னை தாங்குகிறேன் என்று சொல்லுகின்றவர் இதோ நம்மை தாங்குகின்ற கடவுளாக இருக்கிறார்.
கண்ணீரோடு அறுக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பிரத்தோடு அறுவடை செய்வார்கள். இதோ அவருடைய பாதத்துல கண்ணீரை காணிக்கையாக்குவோம். ஆண்டவரே, நாங்கள் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை உம்முடைய பாதத்துல காணிக்கையாக கொடுக்கிறோம். எங்களை தொடுங்க ஆண்டவரே. எங்கள் நிலை மாறட்டும் ஆண்டவரே. இந்த நிலை மாறட்டும் ஆண்டவரே. மன அமைதி, மன ஆறுதலை தந்து எங்களை வழி நடத்துங்க. எங்களை ஏமாற்றுகிற அரசியல் தலைவர்கள், எங்களை ஏமாற்றுகிற அரசு அதிகாரிகள் வாழுகின்ற சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன நடக்க போகுது என்று சொல்லி தெரியாத நிலையிலே திகைத்து போய் நிற்கிறோம். இந்த நிலை மாற நீ மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் இயேசுவே, மனமிறங்கும் இயேசுவே. வற்றாத நீருற்சாக இந்த பூமியிலே நீர் பாய்ந்து வருவீராக. இந்த பூமியிலே பாய்ந்து வருவீராக. எங்கள் உள்ளங்களிலே பாய்ந்து வருவீராக. நாங்கள் உம்முடைய அன்பை, உம்முடைய அரவணைப்பை முழுமையாக உணர எங்கள் உள்ளத்திற்குள்ளே வாரும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், உங்களை அன்பு செய்கிறோம், உம்மையே நம்பி வாழ்கிறோம். நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, என் பிள்ளைகள் செய்கின்ற தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாள் என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்கின்ற மனநிலையை மாற்றுங்க. பொருளாதார நெருக்கடியிலேயே பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா தொழில்களுமே முடங்கி போய் காணப்படுகிறது. இதில் வேற எங்களுக்கு லாக்டவுன் வந்துடுமோ என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான பய உணர்வு வேற எங்களை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. அடுத்த நேரத்திற்கு சாப்பாடுக்கு நாங்கள் என்ன செய்வோமோ என்று சொல்லக்கூடிய உணர்விலே அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. இயேசுவே, இரக்கத்தின் ஆண்டவரே, இரக்கத்தின் உச்சானவரே, என் பிள்ளைகளுடைய கண்ணீரை தொடங்க ஆண்டவரே. கண்ணீரை தொடர்ச்சி என் பிள்ளைகளுக்கு மன அமைதியையும் ஆறுதலையும் கொடுங்க இயேசுவே. நீர் வல்லவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர், அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்யக்கூடியவர். கலங்காதே என்று சொன்னவர், கலங்க வைத்து விடாதீர் ஆண்டவரே. கலங்காதே என்று சொன்னவர், எங்கள் கண்ணீரை எங்களுடைய உள்ளங்களிலிருந்து வர வைத்து விடாதீர் ஆண்டவரே. நாங்கள் உம்மை கேட்கிறோம், உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் மன்றாட்டுகள் அனைத்துக்கும் பதில் தாங்க இயேசுவே. இறங்கி வாரும், உடைய வல்லமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க எங்களுக்குள்ளே வாரும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, அவரை பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவரையே உற்று நோக்கி பாருங்கள். இந்த இணையத்தின் வழியாக அவருடைய அன்பை அனுபவிப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவரை உற்று நோக்கி பார்ப்பதற்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். தாய் அன்பு வச்சு புகழலாம், தனது பிள்ளை அவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன் என்று சொல்கிறவர். உன்னை ஏளனமாக பேசுகின்றார்களா, உன்னை கேவலமாக திட்டுகின்றார்களா? கவலைப்படாதே மகனே, மகளே. கடவுள் உன் கரத்தை உயர்த்துவார் என்று சொல்லி நமக்கு அன்பாய் அழைப்பு விடுக்கிறார். என் பிள்ளைகள் செய்கின்ற கடல் தொழிலையும் திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, இந்த கடல் தொழிலை ஆசீர்வதிங்க. நல்ல விலைக்கு விற்பதற்கு ஏற்ற சூழலை ஏற்படுத்தி கொடுப்பீராக. நல்ல மீன் வளத்தை கொடுத்திருக்க நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நல்ல விலையை கொடுத்து என் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழுகின்ற மனநிலை கொடுத்தீங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற பிளவு மனப்பான்மைகளை அகற்றுங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் கணவன் மனைவி கிடை காணப்படுகிற அந்த பிளவு மனப்பான்மை அனைத்தை அகற்றி அமைதியான சூழலை நீ உருவாக்கி கொடுப்பீரா. கல்லூரி படிப்பை தொடர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேர்வுகள் அனைத்து ரத்தாகி விட்டதே, எங்களுடைய வாழ்க்கை என்னவாகுமோ என்ற கேள்விக்குறியோடு இருக்கிற கல்லூரி படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய உள்ளங்களில் அமைதியை கொடுப்பீராக. இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே, உமது அன்பை கண்டடைவதற்கான வாய்ப்பை கொடுத்து, உமையே தேடி வருவதற்கான வாய்ப்பை கொடுத்து, நான் ஒருபோதும் உங்களை கைவிடேன், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே, எங்களுடைய சுமைகள் எல்லாம் உடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் நுகத்தை நீ தாங்கிக் கொள்வீராக. என் சுமைகள் அனைத்தையும் தாங்கிக் கொள்வீராக. தெய்வீக மருத்துவருக்கெல்லாம் மேலான பெரிய மருத்துவர்,
உடல் உள்ள நோயினால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தொற்றினுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதை நீர் உணர்வீர் ஆண்டவரே. காய்ச்சலினால், சளி தொந்தரவினால், தொண்டை வலியினால், இருமலினால் அவதிப்படுகிற பிள்ளைகள் எல்லாம் தொடுங்க. என்னை நோக்கி கூப்பிடு என்று இந்த துன்ப வேளையிலும் எல்லா துன்ப நேர கருத்தாய் விசாரித்து கனிவோடு என்னை நோக்கிடும் கனிவோடு நோக்கும். உடைய கனிவான இதயத்தால் எங்களை உச்சி நோக்கும். உடைய கனிவான கண்களால் எங்களை உச்சி நோக்கி பாரு. உடைய ஆணி வாய்ந்த கரங்களினால் எங்களை தொடும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆண்டவரே, உடைய வல்லமையான கரமைகளை தொடட்டும். உடைய கிருபையான கரமைகளை தொடட்டும். உடைய வல்லமையான கரமைகளை தாங்கட்டும். இந்த வேளையில் அற்புதம் நடக்க செய்வீராக. தூத்துக்குடி மாநகர் முழுவதையும் உடைய கரத்திற்குள்ளாக வைத்து நீர் பாதுகாப்பீராக. அகில உலகம் முழுவதையும் உடைய சட்டைக்குள்ளாக மறைத்து நீர் பாதுகாப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவிற்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். திவ்ய தேவன் வாழ்கவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடின குளோரியா. அன்னை தஞ்சம் தனை தேடின குளோரியா. அன்னையை தாம் இணைந்தே மாலுமிகள் அழுதார். அன்னையை தாம் இணைந்தே மாலுமிகள் அழுதார். பிழைப்போமே உமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். பிழைப்போமே உமக்காய் ஒரு கோவிலை செய்வோம் என்றார். மாதாவாம் நீரின் உன்னத அருளால். மாதாவாம் நீரின் உன்னத அருளால் கரை சேர்ந்திட நொடியில் கண்டார். சொல்லனாததால் புயலும் வீச, காணுனாததால் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடின குளோரியா. அன்னை தஞ்சம் தனை தேடின குளோரியா. நீண்டவர் யாவருமே மேரிய மாதாவே. நீண்டவர் யாவருமே மேரிய மாதாவே. கண்டு வணங்கினதாம் மேலும் நன்றி நவின்றனதாம். கண்டு வணங்கினதாம் மேலும் நன்றி நவின்றனதாம். மாதாவாம் நீரின் திருச்சந்நிதியை மாதாவாம் நீரின் திருச்சந்நிதியை அவர் ஆலயமாக பணிந்தார். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் நீங்காமலா போற்று திசை சத்தா கடல் பயணம் செய்தார்கள் சந்தோஷமா. சொல்லுனாததால் புயலும் வீச, காணுனாததால் இருளும் சூழ, மூழ்கவே கப்பலும் அந்தோ மடிந்தோம் என்று தஞ்சம் தனை தேடின குளோரியா. அன்னை தஞ்சம் தனை தேடின குளோரியா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.